ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் சொன்ன மாதிரி கனித்திரு, சுபிக்ஷா, எஃப்ஜே, ஆதிரி 4 பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கனித்திருவும் சுபிக்ஷாவும் சேர்ந்து விக்ரமை வந்து நம்ம ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கை மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஹாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து நழுவிட்டாங்க. ஸோ விக்ரம் வந்து ஏதோ பேச வரும்போது கூட பெருசாக ஏதோ அவர்கிட்ட பேசலை, பிடி கொடுத்து பேசாத மாதிரி இருந்தாங்க. பட் விக்ரம் இதை நினச்சி வெளில போய் உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். அவங்க அது இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, வெளில போய் பார்த்தா தான் தெரியுது யார் யார்ட்டா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி விக்ரம் பார்த்து சொன்னாங்க 2 பேரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆன விக்ரம் ஓரமாக போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். இங்கே வந்து ப்ராங்க் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க சுபிக்ஷாவும் நம்ம கனியும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தா எஃப்ஜே வந்தது வராதமா பார்த்தீங்கன்னா ஓவர் சீன் போட ஆரம்பிச்சிட்டான் எப்பவும் போல். வாட்டர் மேன் அவன்கிட்ட போய் பேசிட்டு, எங்கடா பார்வதி, பார்வதி இல்லையா, அவள் இருந்தானா பொழந்துட்டு இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி சுற்றி சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு சீனை போட்டுருந்தான். ஸோ இதான் நடந்தது. ஆதிரை வந்தோடனே எப்பவும் போல் எஃப்ஜேகிட்ட போயிட்டு 2 பேரும் வழிஞ்சின்னு உட்காந்து பேசியிருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, என்னென்னா வியன்னா வந்து எஃப்ஜே வந்து சட்டை கூட பண்ணலங்க. அவங்க மாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துருந்தாங்க. பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிச்சிக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் வெளில போனோடனே அவன் எப்படிலாம் பண்ணான், அவன் கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க வியன்னா. ஸோ பரவாயில்ல, அவங்க வந்து என்ன நினச்சாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்காங்க. இவங்க வந்துனா நம்ம திவ்யாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. ஆதிரி வந்தோடனே கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலை ரூமில் போயிட்டு நம்ம அரோராவும் துஷார் உட்காந்து பேசியிருந்தாங்க. அப்போ அரோரா வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதினாங்க. அது துஷார் வந்து படிக்கிறாரு. நார்மல் லெட்டர் தான். ஸோ அதை படிச்சுட்டு நல்லா எழுதியிருக்கேன், நல்லா இருக்குன்றாரு. நான் இதை மட்டும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, வேறு ஒன்று எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஏதோ தான் வெளில போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிடி கொடுக்காம மாதிரி பேசிட்டார் துஷார். இதெல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆன அரோரா அங்கேருந்து அமைதியாக கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதான் மக்களே போயிட்டுருக்கு. எல்லாம் கும்பல் கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இல்லை. அடுத்த நியூஸ் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. நன்றி.